தோல்விக்கு நானே காரணம். சிஎஸ்கே கேப்டன் ருத்துராஜ் கெய்க்வாட் பொறுப்பேற்பு. ஞாயிற்றுக்கிழமை சிஎஸ்கே அணியை 43 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது ஆர்சிபி. இந்த தோல்விக்கு தானே காரணம் என பொறுப்பேற்றுள்ளார் சிஎஸ்கே கேப்டன் ருத்துராஜ் கெய்க்வாட். நடப்பு ஐபிஎல் சாம்பியனான ஆர்சிபியுடன் பெங்களூருவில் உள்ள சின்னசாமி கிரிக்கெட் மைதானத்தில் சிஎஸ்கே விளையாடியது. 251 ரன்கள் என்ற இலக்கை விரட்டிய சிஎஸ்கே அணி 207 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இது சீசனில் இந்த அணிக்கு நடந்த ஹாட்ரிக் தோல்வியாகும். கேப்டன் ருத்துராஜ் கெய்க்வாட் தலைமையிலான சிஎஸ்கேவுக்கு இது 7வது தொடர் தோல்வியாக அமைந்துள்ளது. டாப் ஆர்டரில் இந்திய பேட்ஸ்மேன்களுடன் இந்த சீசனில் விளையாடி வருகிறது சிஎஸ்கே. சஞ்சு சாம்சன், கேப்டன் ருத்துராஜ் கெய்க்வாட், ஆயுஷ் மாத்ரே என மூவரும் ஆர்சிபி அணிக்கு எதிரான ஆட்டத்தில் ஒற்றை இலக்கத்தில் ஆட்டமிழந்தது குறிப்பிடத்தக்கது. தோல்விக்கு பிறகு ருத்துராஜ் பேசும்போது, நாங்கள் பேட் செய்ய போது எனது பங்களிப்பை சற்று கூடுதலாக வழங்கியிருந்தால் நிச்சயம் ஆட்டத்தின் முடிவு மாறியிருக்கக்கூடும். இன்றைய ஆட்டத்தில் எங்கள் தோல்விக்கு நானே காரணம் என தெரிவித்துள்ளார். 200க்கும் அதிகமான ரன்களை நாங்கள் எட்டியது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாகவே இருந்தது. சர்ஃப்ராஸ் கான், பிரசாத் வீர், ஜெமி ஓவர்டன் ஆகியோர் சிறப்பாக களத்தில் செயல்பட்டனர். தூபேவும் தன்னால் முடிந்ததை செய்தார். இந்த ஆட்டத்தின் முதல் இன்னிங்ஸில் டிம் டேவிட் விக்கெட்டை கிட்டத்தட்ட வீழ்த்திவிட்டோம். ஆனால் அது நோ பாலாக அமைந்தது. அதேபோல விராட் கோலி கொடுத்த கேட்ச் வாய்ப்பை நழுவ விட்டோம். அதை பிடித்திருந்தால் ஆட்டத்தின் கட்டுப்பாடு எங்கள் வசம் இருந்திருக்கும். முதல் இன்னிங்ஸில் 13 முதல் 14 ஓவர்கள் வரை ஆட்டம் எங்கள் வசம்தான் இருந்தது. அதன் பின்னர் தான் போக்கு மாறியது என கூறியுள்ளார். வரும் 11ஆம் தேதி சென்னை சேகப்பாக்கத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை சிஎஸ்கே எதிர்கொள்ள உள்ளது. இந்த சீசனில் சென்னை அணி 4வது தோல்வியை தவிர்க்கும் வகையில் விளையாடும் என எதிர்பார்க்கப்படுகிறது.